ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு மீன் குழம்பு. மீன் தலைக்கறி வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸு, ஃபஸ்ட்டு ஒரு வானல் ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது ஆயிலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு, ஒரு 6 பல் பூண்டு நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி நல்ல பழமாக பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஆயிலில் நல்லா உடஞ்சி வணங்கி வரணும். தக்காளி இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வணங்கணும். அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி 3 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு புளி இதை கரைச்சி 3 டம்ளர் அளவு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா வெந்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மீனை ஆட் பண்ணிக்கோங்க. மீன் தலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் பக்கமே அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. இப்போ இது நான் ஏகதேசம் வெந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு வந்ததும் மிங்கிளாகி வரணும். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதே போல் சிம்மில் வச்சுருங்க. தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து அரை மூடிலையும் பாதி தேங்காய் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய தேங்காய்ங்கிறனால கொஞ்சம் பாதி தான் எடுத்திருக்கேன். சின்ன தேங்காயை தான் அரை மூடி அப்படியே சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி குழம்பு வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா, எனக்கு பத்தலை அதனால் திரும்ப சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கு மேலே வைக்க வேணாம். அவ்வளோதான், இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.